வாய்ப்பை ஏற்க மறுத்த பூர்ணிமா. எந்த இயக்குனரிடமும் உதவியாளராக இல்லாமல் சுயம்புவாக படத்தை இயக்க வந்தவர் ஆர். சுந்தரராஜன். அவர் இயக்கிய முதல் படம் பயணங்கள் முடிவதில்லை. இந்த படத்தில் நடிப்பதற்கு பூர்ணிமாவை தொடர்பு கொண்ட போது முதலில் அதனை ஏற்க தயங்கினாராம். சுந்தரராஜன் எந்த இயக்குனருடன் முறையாக பணியாற்றாத காரணத்தால் படத்தை எப்படி எடுப்பாரோ என்ற அச்சம் காரணமாக இருந்தது. ஏற்கனவே நெஞ்சில் ஒரு முள், கிளிஞ்சல்கள் ஆகிய 2 படங்களில் மட்டுமே நடித்திருந்தார். இதில் கிளிஞ்சல்கள் வெற்றி பெற்றதோடு தேசிய விருதையும் வாங்கிய படமாகும். 3வதாக நடிக்கும் படம் வெற்றி பெறவில்லை என்றால் மார்க்கெட் போய்விடும் என்ற அச்சமும் அதற்கு இன்னொரு காரணம். இந்நிலையில் ஆர். சுந்தரராஜன் 5-6 முறை ஃபோன் செய்தும் அதனை எடுக்காமல் தவிர்த்துள்ளார் பூர்ணிமா. அந்த படத்தை தயாரித்தவர் அப்போதைய ஆளுங்கட்சியின் அமைச்சருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் அமைச்சரை விட்டு ஃபோன் செய்து பேசிய பிறகே ஆர். சுந்தரராஜனை கதை சொல்ல அழைத்திருக்கிறார். பாம்க்ரோ ஹோட்டலில் வந்து ஆர். சுந்தரராஜன் கதை சொன்னதோடு இடையிடையே படத்தில் வரும் பாடல்களையும் பாடி காட்டினாராம். அவரது கதை சொல்லும் உத்தியையும் அவரது ஆர்வத்தையும் கண்டு வியந்த பூர்ணிமா அந்த படத்தில் நடிக்க உடனே ஒப்புக்கொண்டு உள்ளார். அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று பூர்ணிமாவை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது. அந்த படத்தின் வெற்றியால் ஆர். சுந்தரராஜனும் உச்சநிலை இயக்குனராக மாறினார். பல வெற்றிகளுக்கு பிறகு பின்னாளில் நடிகராகவும் மாறினார் ஆர். சுந்தரராஜன்.